ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதுமாமா? அத யாட்ட கொடுமா. மா, ஏதாவது மயக்கம் வர மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்தா உடனே சொல்லுங்கம்மா. எது சாப்பிட்டாலும் உடம்புக்கு முதல்ல ஏத்துக்காதான் டாக்டர் சொன்னாரு. நீராகாரம் தாம சாப்பிட சொல்லிருக்காரு. நிஜமாவே நீங்க ஓகே தானே? எனக்கு எதுவும் இல்லடா, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. மா, இனிமே கொஞ்சம் கவனமா இருங்கம்மா. என்னடா, நான் வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், வீட்டுக்குள்ள எதுக்கு கவனமா இருக்கணும்? இங்க பாரு, நீ ரொம்ப பயந்துட்டடா, நல்லா தெரியுது. மாப்பிள்ள, நீங்க புனிதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். மா, ஏய், என்ன என்னடா சின்ன புள்ள மாதிரி அழற? எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ அழாதராமா. அம்மாக்கு ஒண்ணும் இல்ல, நீ அழாதரை தங்கம். ஏங்க, நீங்களாவது புனிதாவுக்கு எடுத்து சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுங்க. இத பாருமா, அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல, நீ தைரியம் வருமா. ஏன் அப்படி அழற? புனிதா, கண்ணை தொடங்க. புனிதா, அம்மாக்கு ஒண்ணும் இல்ல, புரியுதா? இங்க பாரு, ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. நீயும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கிளம்புங்கம்மா. இல்லம்மா, நான் உங்க கூடவே இருக்கேன். இத பாருமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ கிளம்பு, நாங்க தான் இருக்குல்ல, நாங்க பாத்துக்கிறோம். கபிலன், நீங்களாவது சொல்லுங்க கபிலன். அதான் மேடம் மாத்திரை போட்டாங்கல்ல, அவங்க எப்படியும் ரெஸ்ட் எடுக்க தான் போறாங்க. ஆமாமா, காலையில இருந்து ஹாஸ்பிட்டல்ல நீயும் மாப்பிள்ளையும் தான் அலைஞ்சிட்டு இருந்தீங்க. நீ தாண்டா இப்ப ரெஸ்ட் எடுக்கணும். இத பாருமா, இன்னும் என்ன யோசனை? நேரத்தோட கிளம்புங்க. பார், பெரியசாமி தனியா இருப்பான், கிளம்புமா. ரொம்ப யோசிக்காதடா, இங்க வீட்ல என்ன பாத்துக்கிறதுக்கு அப்பா இருக்காரு. தோ அமுதா இருக்கா, மேகல இருக்கா, யாழினி இருக்கா, அண்ணன் எல்லாருமே என்ன பாத்துக்குவாங்க. அண்ணி எப்பவுமே இப்படிதான், எல்லாத்தையும் அவங்களே தலையில எடுத்து போட்டுப்பாங்க. அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க, அத்தைய நான் பாத்துக்கிறேன். மாமா, நான் இங்க தானே இருக்கேன், எதா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க, நான் ஓடி வந்துருவேன். சரி. அமுதா, சொல்லுங்க அண்ணி. உன்னை நம்பிதான் அம்மாவை விட்டுட்டு போறேன். அம்மாவை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அப்பவே சொல்லிட்டேன். அத்தைய பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கிளம்புங்க அண்ணி. அண்ணே, அண்ணிய கூட்டிட்டு போ. சரி, போலாம். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. சரிடாமா, ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. கண்டிப்பா. ம். நீ உடம்ப பாத்துக்கோ. அப்பா, அம்மா பாத்துக்கோங்கப்பா. நான் பாத்துக்கிறேம்மா, நீ போயிட்டு சரி, வா. நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா. சரிங்க, நான் கிளம்புறோம். சரிங்க மாப்பிள்ளை, போயிட்டு வா. பாத்துக்கோ அமுதா. சரிங்க அண்ணி, வரேன். புனிதா பாஸ்த பத்தி நமக்கு தெரியாதா? அவ எப்போ நம்மள சுத்தி தானே இருப்பா. புனிதா வீட்லயே இருந்து அவங்கள கிளம்பி போன்னு சொல்றது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? உனக்கு அதெல்லாம் எங்கிருந்து தெரிய போகுது? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அண்ணிதான். போங்க போங்க, இந்த தடவை வேணா புனிதா காப்பாத்திருக்கலாம். இனிமே புனிதாவை நினைச்சாலும் தடுக்க முடியாதபடி ஒரு விஷயத்த நான் செய்யறேன். பாலுக்கு காவல் போனங்கிற மாதிரி உங்க அம்மாவை என்ன பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்கீங்க. பாத்துக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேன். உன்னை எங்க எல்லாம் தேடுறது? சொல்லுங்க சித்தி. இந்தா, முதல்ல இந்த பாலை குடி.
எனக்கே பாலா? அம்மாடி, நீ நினைக்கிற மாதிரி பாலெல்லாம் இது இல்லம்மா. உன்னை எதுக்கு தேடுறேன்னு யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுல, அதனால சித்தப்பாக்கு கொடுக்க இந்த பாலை நான் தூக்கிக்கிட்டு உன்னை தேடி வந்தேன். உனக்கு சந்தேகம்னா சொல்லு, நானே இந்த பாலை குடிச்சு காட்டுறேன். ஆ சித்தி, உங்க மேல சந்தேகப்படுவேனா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எனக்கு என்ன வருத்தம்னா, சரியா பிளான் பண்ணியும் இப்படி சொதப்பிருச்சே. எங்க முதல்ல அண்ணி விஷம் கலந்த பாலை குடிச்சாங்களானே தெரியல. அத்தை அந்த பாலை குடிச்சுதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. நீ எப்படி அமுதா அவ்வளவு உறுதியா சொல்ற? புனிதா அண்ணி அத்தையை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போனதும் நான் கிச்சனுக்கு தான் போனேன். பிளாஸ்க்ல வச்சிருந்த பால் அதுல இல்ல. அத்தை தானே குடிச்சிருக்கணும். நாம மாட்டிக்க கூடாதுன்னு கையோட பிளாஸ்கையும் சுத்தமா கழுவி வச்சிட்டேன். எல்லாம் சரியா தானே இருக்கு. அப்புறம் எப்படி அந்த டாக்டர் ஃபுட் பாய்சன் சொல்லிருப்பாரு? அது டாக்டர் சொன்னதில்ல, புனிதா சொன்னது. ஐயோ, புனிதாவா? நீ எனக்கு புரியுற மாதிரி சொல்ல முதா. நம்ம வீட்டுக்கு வந்த 5வது நிமிஷமே அண்ணி அத்தைக்கு ஒண்ணும் இல்ல ஃபுட் பாய்சன் சொன்னப்பவே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல நடந்த உண்மையை மறைச்சது வீட்ல நடந்த உண்மையை கண்டுபிடிக்கதான. அப்போ நாம தான் பண்ணோன்னு புனிதா கண்டுபிடிச்சிருவாளா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், மணிகண்டனுக்கும் சித்தப்பாக்கும் தெரிஞ்சு பண்ணலான்னு. சித்தி, கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? மரகதத்தை உங்க வீட்டுக்காரருக்கு தங்கச்சி, மணிகண்டனுக்கு அம்மா. இவங்க 2 பேருக்கிட்டையும் இந்த பிளானை எப்படி சொல்ல முடியும்? ஆயிருந்தா அவங்களுக்குள்ள பிடிக்காம போயிருந்தாலும் சொந்த தங்கச்சின்னு வந்தா உங்க வீட்டுக்காரர் விட்டு கொடுத்துருவாரா? ஆமா. இல்ல மணிகண்டன்னா அம்மாக்கு எப்படி ஆகட்டும்னு நினைப்பாரா? நீங்க பயத்துல எதுவும் வளராதீங்க சித்தி. புனிதாக்கு நம்ம மேல சந்தேகம் திரும்பாது. திரும்பவும் நான் விட மாட்டேன். இந்த முறை புனிதா வீட்டுக்கு வராம இருந்திருந்தா நாம நினைச்சது நடந்திருக்கும். நாம 2 பேரும் அப்பாவிங்க தான். அது முதல்ல நீங்க நம்பணும். நாம தப்பு பண்றோன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா அப்புறம் நம்மளால இயல்பாவே இருக்க முடியாது. புனிதாவும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. புரியுதா சித்தி? கில்லாடிதான் அமுதானி. ஆனா ஆளை வச்சு ஒருத்தரை எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உன் விஷயத்துல ரொம்ப சரியா இருக்கு. இத பாரு, எப்படியோ அடுத்த முறையாவது கொஞ்சம் நல்ல பிளானா போடு. ஏன்னா எது பண்ணாலும் அந்த புனிதா எப்படியோ வந்து காப்பாத்திடுறா. எல்லா தடவையும் புனிதாவை ஜெயிக்க முடியாது சித்தி. அடுத்த முறைக்கு என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். உன்னால எங்களுக்கு நல்லது நடந்ததுன்னு வச்சுக்கோ, அது எங்களுக்கு சந்தோஷம்தான்.